எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன், நியூராலஜிஸ்ட் வித் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் பார்க்கின்சோனிசம். நம்ம முன்பு இருந்த பதிவுகளில் பார்க்கின்சன் நோய்னா என்ன, சிம்டம்ஸு, மோட்டார் நான் மோட்டார் சிம்டம்ஸ், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், ரீஹேப் எல்லாமே பார்த்தோம். ஸோ அப்போ எல்லாமே பார்த்துட்டோமா, அவ்வளோதானா, பேஷண்ட்ஸ்க்கு போருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை இன்னும் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த நோய் நாள்பட இருக்குது பேஷண்ட்ஸ்க்கு. அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வருது, அவங்களுக்கு மற்ற ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு இருக்கிற போது இன்னும் சில முக்கியமான செய்திகள் நான் உங்களுக்கு சொல்லணும். இன்னும் முக்கியமாக என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், அப்போ நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும், அப்புறம் வாட் இஸ் த ரோல் ஆஃப் கேர் கிவர்ஸ். பேஷண்ட்டை விட பார்த்துக்கிறவங்க பாடு தான் ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு பாதி சமயம் புரியாது. அப்புறம் மூணாவது சப்போர்ட் குரூப் அப்படின்னா என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, இது மூணையும் கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். அப்போ நம்ம இந்த பார்க்கின்சன் சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற போது ஒரு இது நாள்பட இருக்கிறதுனால, எல்லாம் வயதானவங்களுக்கு வர்றதுனால 60 வயதுக்கு மேற்பட்ட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், கார்டியாக்கு, நியூரலாஜிக்கல் வரலாம். அது தவிர ட்ரக் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அது தவிர சைக்கியாட்ரிக் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தெரிஞ்சால் தான் நம்ம உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். சில நேரம் நம்ம ட்ரக்ஸை மாற்றி கொடுக்குறோம், சில நேரம் நம்ம ட்ரக்குடைய டோஸை கூட்டி கொடுக்குறோம், சில சமயம் எக்ஸசைஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், சில நேரம் அட்மிஷன் தேவையாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவ் பிஹேவியர் அப்படியெல்லாம் இருக்கிற போது. இல்லை அவங்களுக்கு அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் பிஹேவியர் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரே கேம்பிளிங் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ ஒரு நோயாளிக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம், நோயினாலேயோ இல்லை மருந்துகள் முறையினாலேயோ வரும்போது அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். இது முதல்து. ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம், பேஷண்ட் கேர்கிவருடைய ரோல். கேர்கிவர்ன்றது குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், மகனோ மகளோ இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து யாருன்னு கூட பார்த்துக்கலாம். அவங்களுக்கு சில நேரம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க, அப்பாத்தியில் இருப்பாங்க, சில நேரம் பேசவே மாட்டாங்க, சில நேரம் அவங்க பேசுகிறது விளங்காது. அப்படி இருக்கிற போது பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க நோக்கு தெரிஞ்சு ஒரு வேலை பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும், சாப்பிட வைக்கணும், அப்படிலாம் வர்றபோது இட்ஸ் வெரி டிமாண்டிங் ஜாப். அவங்க டிப்ரெஷனில் போயிடக்கூடாது. அவங்க இந்த நோய் பற்றி, இந்த நோய்க்கு வர காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி, வைத்திய முறைகள் பற்றி தெரிஞ்சு வச்சுட்டா பேஷண்ட்ஸ் கூட ஒரு சுமூகமான ஒரு உறவு வச்சுக்க முடியும். இனிமேல் பேசணும், முதல்ல பேஷண்ட் சொல்கிறதுக்கு முதல்ல ஆமான்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் அதை கான்ட்ரடிக்ட் பண்ணணும். அவங்கள ஏற்கனவே அவங்க நோயாளி, அவங்களோட நம்ம சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கும் ட்ரைனிங் தேவைப்படுது, அவங்களுக்கும் சம்டைம்ஸ் கவுன்சிலிங் தேவைப்படுது. மூணாவது நம்ம சொல்ல நினைக்கிறது சப்போர்ட் குரூப். அதாவது ஒரு நோய் இருக்குதுன்னு வைங்க, இப்போ மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், இல்லை ஸ்ட்ரோக்கு, இல்லை எபிலெப்சி, இல்லை பார்க்கின்சன் வைங்க, மற்ற நோயாளிகளோட பார்த்து அவங்க உறவாடுற போது, ஓ இவங்க இதெல்லாம் பண்ணி சரியாகிறாங்க, நான் மட்டும் சிரமப்படலை, மற்ற பேரும் இந்த உத்தியை கையாண்டு நல்லாறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் பரிமாறல் இருக்கும். ஸோ சப்போர்ட் குரூப் வச்சு பேஷண்ட்ஸை ஒன்ஸ் இன் 3 months வர சொல்லி சில எஜுகேஷன் டாக்கு கொடுத்து அவங்கள பேச சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள மற்ற நோயாளிகளோட உருவாட சொல்லி பண்ணுற போது, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுற போது ஒரு பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. சரி இந்த மாதிரி சிரமம் இருக்குது, ஏன்னா இன்னொருத்தர் கேட்டுப்பாங்க, இல்லை எனக்கு கூட இப்படி இருந்தது, இது பண்ணி சரியாச்சுன்னு அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, நான் இப்படி சாப்பிட்லாமா, இப்படி சாப்பிடக்கூடாதா, இந்த மாதிரிலாம். ஸோ இந்த ரோல் ஆஃப் knowing the complications well ahead of when it happens, அது தெரியறது ரொம்ப முக்கியம். கேர்டேக்கர் ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் இந்த சப்போர்ட் குரூப் அதில் மெம்பராக இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் பார்க்கின்சன்னு வரப்போது அது ரொம்ப நாள்பட இருக்கிறதுனால ஆல் தீஸ் சப்போர்ட்ஸ் ஆர் நீடட். அண்ட் ஆல் தீஸ் ரீஹேப் டெக்னிக்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ரோல் ஆஃப் ஃபிசிஷியன், சர்ஜன் எல்லாரும் சேர்ந்து ஒரு நோயாளியுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நம்ம உயர்த்த முடியும், குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை சீர் பண்ண முடியும் நான் நம்புகிறேன்.
பொறுமையாக நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.